நீ மறுபடியுமாக வாழும் நேரம் இது. It's time for you to live again. Let me repeat this for you. நீ மறுபடியுமாக வாழ வேண்டிய நேரம் இது. It's time for you to live again. நல்ல கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் நீ வாழணும். சொல்லுங்க, மறுபடியும் நீ வாழணும். ஏன்னா 2000 years back on Good Friday, when Jesus died on the cross and when he breathed his last breath, இயேசு சிலுவையில மரிச்சு கடைசி மூச்சை விட்ட உடனே இயேசுவை அப்படியே எல்லாம் அடக்கம் பண்ண உடனே when everybody finished his burial, அவர் இயேசு மட்டும் சிலுவையில finished சொல்ல, எல்லாரும் finished, இயேசு செத்துட்டாரு நாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஈஸ்டர், ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் டே கொண்டாடும் போது எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொன்னதை ஆண்டவர் டிஸ்ப்ரூவ் பண்ணி அவர் உயிர் தெழுந்து யாரும் சாவல, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தெழுந்து he disproved every doubt that people had. இப்போ அவர் உயிர் தெழுந்தனால இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி ரிசரக்ஷன் டே ஆர் ஈஸ்டர் டே நம்ம என்ன சொல்லிக்கிறோம், he is risen, he is risen, he is risen, he is risen. We sing he is risen. உயிர் தெழுந்தாரே பாடுறோம், எல்லாம் பாடுறோம். ஆனா இன்னைக்கு क्वेश्चन என்ன, அவர் உயிர் தெழுந்து விட்டார், ஆனா இன்னைக்கு பாடுற நம்ம உயிரோடு இருந்தாலும் உள்ளுக்குள்ள செத்த மாதிரி இருக்கிறோம். இன்னைக்கு a lot of people we smile outside but we are dead inside. இன்னைக்கு a lot of people இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல மேக்கப்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி சூட்லாம் போடலாம், but inside we are not alive. We are just surviving. ஐயா, இன்னைக்கு மரித்த இயேசு அன்றைக்கு உயிர் தெழுந்தான்னா அவர் உயிர் தெழுந்ததுக்கான காரணமே நீயும் நானும் ஒரு செத்த வாழ்க்கை வாழ்வதற்காக, நீயும் நானும் நல்லா வாழும்படியாக, உயிர் தெழுந்து வாழும்படியாக, alive outside and alive inside. And that's why the Lord is saying it is time for you to rise and live again. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, it is time for you to live again. ஏன்னா a lot of people fake smile. fake smileனா உள்ளுக்குள்ள 1000 விஷயம் இருக்குது, ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ஜீசஸ் ஹஸ் பின் ரெசரக்டட் 2000 years பேக். இன்னைக்கு ரெசரக்ஷன் தேவை உனக்கும் எனக்கும் தான். ஒன்லி வி நீட் தட் ரெசரக்ஷன் இன் அவர் லைஃப்ஸ் டுடே. அவருக்கு ரெசரக்ஷன் தேவையில்லை. அதனால இன்னைக்கு போயிட்டு தயவுசெய்து இந்த சர்ச்சுக்கு வந்தவங்களே, நீ கான்சர்ட் வந்தவங்களா தயவுசெய்து போயிட்டு ஹீ இஸ் ரிசன், ஹீ இஸ் ரிசன் தயவுசெய்து போடாதீங்க. அதில் ஹீ இஸ் ரிசன் இன்டீட் வேற, ஏதோ இன்னைக்கு தான் ஏன் சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், புரியுதா? அதுக்கு பதிலா பிகாஸ் he is risen 2000 years back, I am also rising again, I have also risen again, I am risen again அப்படின்னு போட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் இது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், இவ்வளோ கத்தி வேர்வை செஞ்சு பேசுறதுக்கு. The first Easter 2000 years back, Mary goes to the tomb. மரியாள் காலைல கல்லறைக்கு போறாங்க. ஆனா கல்லறைக்கு போற மரியாள் எந்த எதிர்பார்ப்போட போறாங்கன்னா, இயேசு செத்து தான் இருப்பார்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட. She is going to the tomb with an expectation that Jesus will still remain dead. That's why she is taking all the perfume எல்லாம் எடுத்துன்னு போறாங்க. எவ்வளவோ ஆண்டவர் திரும்ப திரும்ப நான் உயிர் தருவேன், உயிர் தருவேன், உயிர் தருவேன். How many times he told them I will rise again. நம்ம ஆளுங்க they had the belief that Jesus was dead and he is not going to rise. Disciples, everybody fled. The people who were very close to Jesus received the word, received the promise, but they did not have an expectation. புரியுதா? இன்னைக்கு நாமும் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? மகதலேனா மரியாளை போலியோ பேதுருவை போலியோ we received the word but we don't have an expectation that the word will be fulfilled in our life. அதான் இன்னைக்கு பிரச்சனை. அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது. Mary Magdalene, out of all people, was so close to Jesus. Jesus said, I will rise up. ஆனா போந்த எல்லாமே யோசிச்சு பாருங்க. I would have been happy if Mary went to the tomb with Jesus change of clothes. இயேசுக்கு ஒரு புது செட் ட்ரெஸ்ஸை வாங்கி போயிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா அவர் உயிர் தந்திருப்பாரு, புது ட்ரெஸ்ஸை கொடுறா அவருக்கு அப்படின்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். நம்மால் போனது என்ன, இவ்வளோ நாள் அவர் பிரசங்கம் பண்ணியும் எத்தனை வருஷமா நீ சர்ச்சுக்கு வந்தியும் இன்னைக்கு ரிசன்னு போட்டோம். We receive the word, we receive the promise, but the problem is we don't have an expectation that it will be fulfilled in our life. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஐயா உன் வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தனா எவ்வளோ இம்பாசிபிளான மரணத்தை நான் மேற்கொண்டு உயிர் தெழுந்த ஜெயிச்சேனோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில் no matter how impossible things are right now, the Lord is saying I will bring it back to life. You will stand as a testimony. நீ சாட்சியா நின்று வாழ்ந்து காட்டுவ. இது கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நல்லா கையை தட்டணுமே, கையை தட்டுறதுக்கே டெட்டா இருக்கிறோமே.
There was one church in the Bible who also had the same problem. If you've been a part of this church throughout this Lent season, we've been looking at different churches. ஒரு வாரமா we've been looking at different churches. And this Lent season, இன்னைக்கு ஈஸ்டரோட I'm going to finish with the last church. ஒரு சபையோட இன்னைக்கு நான் முடிக்க போறேன். I'm going to start a new sermon series. If you can have the table, look at the number of churches, the table. What are the churches we finished already? 8 churches நம்ம முடிச்சோம். Every week I preached about one church. We started with the church of சத்தமா சொல்லுங்க. You can read it out. Okay, Jerusalem. We did Antioch, we did Macedonia, we did Corinth church, we did Ephesus, we did Philadelphia, Laodicea. Good Friday we did Smyrna, and today we are doing Sardis. Sardis had a similar problem. தமிழ்ல பாத்தீங்கன்னா சர்த்தை சபைன்னு இருக்குது. All right? If you look at the history of Sardis, Sardis also was in Asia Minor. நீங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் டர்க்கி எல்லாமே டர்க்கி கிட்ட தான் இருக்குது அந்த டைமில் எல்லாம் ஏஷியா மைனரில் சார்டிஸ் வாஸ் ஒன் ஆஃப் த சர்ச். ஓகே, அண்ட் நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, மாசிடோனியா மாதிரி இன் தோஸ் டேஸ் தேர் வாஸ் a region called லிடியா. ஓகே சொல்லுங்கள், லிடியான்றது என் ஒய்ஃப் பேரில் அந்த நாட்களில் ஒரு ரீஜனே இருந்துக்குது. சரியா, அந்த டைமில் இவங்களை கட்டாமல் விட்டுதேன், அந்த சொத்தாவது நம்மளுக்கு வந்துருக்கும். லிடியா, இட் வாஸ் இன் த ரீஜன் ஆஃப் லிடியா, ரைட்? Sardis was famous for gold. Sardis was famous for luxury. In fact, அந்த நாட்கள்ல Sardis was the first city or region to do coins. Coins manufacture பண்ணது, coins mint பண்ணது, coin தயாரிச்சது Sardis தான். That was the church, right? The city knew success. Textile industry, காஞ்சிபுரம் மாதிரி அவங்க வந்து Sardis was known for textile in those days. And one of the unique things about Sardis was on a hill. மலை மேல இருந்தாங்க. அவங்க மலை மேல இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு திமிரு என்னன்னா, they always thought nobody will come and conquer us. யாரும் வந்து மேல வந்து நம்மளை கான்கர் பண்ண மாட்டாங்கன்னு all the soldiers went to sleep. They were not guarding the city at all. எவனும் மேல ஏறி கான்கர், அதனாலேயே Sardis was captured twice, not because the enemies were strong, but because Sardis was careless. இன்னைக்குங்க நிறைய நேரத்தில் I want to tell you, don't give the devil too much credit. நிறைய நேரத்தில் சத்ருவானவன் செஞ்சிட்டான், the devil did this, the devil brought this. We are giving undue credit to the devil. அவன் செய்யவே இல்லை. பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம கேர்லெஸ் வந்திருக்கோம். பக்கத்து பார்த்து சொல்லி, நீ தான் கேர்லெஸ்ஸாக இருந்த. ஏதாவது போகும்போது இடிச்சுக்கிறது, யார் இதை நடுவில் வச்சா, நீ பார்த்து போக வேண்டியதானே. புரியுதா? எவனோ வச்சவன. So when God is writing to Sardis, Sardis has a similar problem. ஆண்டவர் சார்டிஸ்க்கு எழுதும்போது, the book of Revelation chapter 3 verse 1, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். He is saying, I know all the things you do. நீ உயிருள்ளவர் என்று பெயர் கொண்டிருந்தும், அதாவது you have a reputation that you are alive. நல்ல கவனிங்க, you have a reputation that you are alive. செத்தவனாய் இருக்கிறார், but you are dead. எப்படி ரெப்புடேஷன்லாம் நல்லா இருக்குதுப்பா, உன் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் நல்லா இருக்குது, நீ இன்ஸ்டாகிராம்ல போடுற போஸ்டிங்லாம் சூப்பர் டாப் டக்கர், ஊரை ஏமாத்துறதுக்கு போடுற. My first point for today is you need to understand your reputation can fool people but not God. Your reputation can fool people but not God. தமிழ்ல வந்து ரெப்புடேஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன். அதாவது அதுக்கு சேர்த்து எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். நீ வைத்திருக்கிற மரியாதை, மானம், மரியாதை, மதிப்பு, நல்ல பெயர், இதெல்லாம் ஊரை ஏமாத்தோம். ஆனா ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. பக்கத்துல போச்சல, you cannot fool God, right? Then if you look at this verse, the Lord is saying he's not denying their activity. ஆண்டவர் வந்து நீ ஒண்ணுமே செய்யலன்னு, ஆண்டவர் சொல்றார், I know your activities, I know you do all of it, எனக்கு எல்லாம் ஓகே. But the problem is there is activity but no passion. புரியுதா? There is movement but no intimacy. நீ செய்யற, ஆனா எப்படிங்கிறனா எல்லாரையும் ஏமாத்துற. இப்போ பாத்தீங்கன்னா lot of people, நம்ம வந்து பாத்தீங்கன்னா we put up a show in front of people, and the worst part is the way we put up a show, இன்னொரு கப்பல் நம்மளை பக்கத்துல இருந்து பார்த்தா, oh what a lovely husband you have, what a kind wife you have அப்படின்வாங்க. இங்க நம்மளால ஏதாவது சொல்ல முடியுமா உள்ளுக்குள்ள இருந்து? சார் உங்களுக்கு தெரியாது சார்,
often we put up this reputation for people and fool people. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, when we ask somebody also how are you doing, நம்ம I'm doing very well அப்படியே ஸ்மைலோட சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு உள்ளுக்குள்ள நிறைய பேர் செத்துருக்கிறோம். You are dead inside, but you're just living life. You're just surviving. வெளில போடுற தோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாயமாலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இப்படி வாழாதடா. You are not supposed to live like this. You look alive. You have a reputation. அதாவது ரெப்புடேஷன்னா இன்னும் தமிழ் லோக்கலாக சொன்னால் சீன் போடுறதுல ஒன்று அடிச்சுக்க யாருமே இல்லை. தரமாக நீ சீன் போடுற, ஆனால் உள்ளுக்குள்ள நீ செத்துக்கிற. இன்னைக்கு எஸ்பெஷலி when we come to churchங்க, we lift our hands, we sing. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்தார், he is risen, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தார். But today the Lord is saying, boss, நான் உயிர் தெரிந்ததுக்கான காரணம் நீ வெறும் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் உயிர் தெரிந்தான்னு சொல்லல. நான் உயிர் தெரிந்ததுக்கான காரணமே I want to make sure that you also have a resurrected life. You also are alive outside and alive inside. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, என்ன எடுத்துங்களேன் for that matter. பாஸ்டர் வரும்போதே, பாஸ்டர் யூ லுக்கிங் ஷார்ப், பாஸ்டர் நைஸ் சூட், யுவர் ஹேர் ஸ்டைல் இஸ் நைஸ்னுவாங்க. அதில் என்ன சிரிப்பு தெரியல உங்களுக்கு? இதுவும் ஹேர் ஸ்டைல் தாங்க, ரைட்டா? எல்லாமே ஃபைன் பாஸ்டர் அப்படின்வாங்க. ஆனால் என் எம்ஆர்ஐ எடுத்தால் தான் தெரியும், வெளியில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பாடி இருந்தாலும் ஸ்பைன் டோட்டலாக 15 டிஸ்க் அவுட்டு. நிறைய பேருக்கு அப்படி தான் பார்க்கும்போது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் சர்வீஸ் முடிச்சு பார்த்தோன்னா, வாவ் செம்மையாக இருக்கீங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா பிளட் ரிப்போர்ட் எடுத்தால் தான் தெரியும் பிபி, டயபெட்டிஸு, சரியா, சுகரு, கொலஸ்ட்ராலு, தைராய்டு எல்லாம் இருக்கும். எப்படி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பலன்னு இருக்குது. பட் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிடும், வெளியில் தான் இப்படி உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. Now this is something physical, but the Lord is addressing something which is very very spiritual. He is saying, yeah, I don't want you to live a life like this. இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்பல. பிகாஸ் வெளியில தான் நீ சந்தோஷமா காட்டுற, ஆனா உள்ள you are not truly alive at all. You are dead inside. And இன்னைக்கு the Lord is saying, you know what, I rose again so that you can also live again. பக்கத்துல போலுங்க, you can also live again. Right? ரெண்டாவது காரியம், when he reads this verse, he's saying, wake up and strengthen, because what remains is also dead. My second point for today is, what you ignore will eventually die. நீ எதை புறக்கணிக்கிறாயோ அது காலப்போக்கில் அழிந்து விடும். இந்த பாயிண்ட்டை மட்டும் I'm going to ask Ria to share about this particular point. What you ignore will eventually die. நீங்கள் எதை புறக்கணிக்கிறீங்களோ அது காலப்போக்கில் அழிந்து விடும். நம்ம இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2ஆம் வசனம், Revelation 3:2. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிலை உள்ளவைகளாக நான் காணவில்லை. Wake up, strengthen what little remains, for even what is left is almost dead. Nothing dies overnightங்க. எதுவுமே ஓவர் நைட்டில் செத்துறாது. And the same case was with the church of Sardis. It did not come to this state of dead overnight. சடனாக வரல. ஏன்னா நீங்கள் வசனத்தை நல்லா கவனிச்சோன்னா we would understand, we would know that Jesus uses certain phrases. He uses phrases like almost dead or strengthen what remains. Meaning, ஏதோ ஒரு டைமில் the church of Sardis was alive. உயிரோடு தான் இருந்தது. It was ஸ்ட்ராங்காக இருந்த சபை தான், வைப்ரண்ட்டாக இருந்த சபை தான். பட் ஓவர் டைம் நாளாக காலம் கடந்த போது it started dying. This cannot happen overnight. சடனாக நடக்காது. அதுதான் ஆண்டவர் இங்கே அட்ரஸ் பண்ணுறாரு. It's the same with our spiritual life, church. Our spiritual life will not die suddenly. It happens gradually. Gradual decline, which we won't even notice. And that is what Jesus is addressing to this church. He's saying your spiritual life did not get destroyed. And suddenly attack I destroy all.
gradually it died because they neglected. In fact, God had to tell them that they were dead. They didn't even know they were dead. That was the state they were in. Because a lot of times our spiritual life is not attacked. It's not destroyed. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அட்டாக் ஆகி சாத்தான் நிறைய தடவை அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணல. எல்லாமே அட்டாக் கிடையாது. Sometimes it's our negligence. Sometimes it's because we neglected it. For example, இங்கே பார்த்தீங்கன்னா I have a ukulele or a guitar, ஒரு குட்டி வெர்ஷன் ஆஃப் கிட்டார். என் சைஸுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து இதான் கிஃப்ட் பண்ணாங்க, என் சைஸுக்கு இதான் வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோக்ஸ் அபார்ட். பட் I have this ukulele at home. Imagine I leave it on the shelf. ரொம்ப நாளாக ஷெல்ஃப்லேயே இருக்குது. நான் அதை தொடலை, நான் வாசிக்கலை, இருக்கிறதே நான் மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் I take the ukulele and I start playing. எப்படி தெரியுமா சவுண்டு வரும்? ரொம்ப அழகாக இருக்கா கேட்க? இல்லை, இட்ஸ் அவுட் ஆஃப் டியூன். இட் இஸ் அவுட் ஆஃப் அலைன்மெண்ட். இது நான் ரொம்ப நாளாக வாசிக்காததுனால டியூன்லேயும் இல்லை, அலைன்மெண்ட்லேயும் இல்லை. நல்ல இதுக்கு என்ன சவுண்டு வரணுமோ அந்த சவுண்டு வரல. இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ broke the ukulele. It's not because I destroyed that instrument. It's because I neglected it. It's because I ignored it, that it went out of alignment. And that same principle applies to our church. It applies to our life, church. ஒரு நாள் ப்ரேயர் பண்ணல, அதனால என்ன இருப்போது? ஒரு நாள் நான் வேதம் வாசிக்கல, வாட்ஸ் த worst thing that could happen? அப்படியே நாட்கள் வாரங்களாய் மாதங்களாகி நான் அதை இக்னோர் பண்ணி I don't even realize that I went out of alignment with God. The same applies to our calling. தள்ளி போட்டு போஸ்ட்போன் பண்ணி என் ஊழியத்தை, யாரும் என் ஊழியத்தை அழிக்கலை, சாத்தான் என் ஊழியத்தை டிஸ்ட்ராய் பண்ணல, நான் என்ன பண்ணிட்டேன்? நெக்லெக்ட் பண்ணிட்டேன். The same thing applies to our family, our relationships. ஃபேமிலி கூட ஒரு நாள் தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு நாள் நான் டின்னர் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு நாள் நான் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். நாட்கள் மாதங்களாகி வருடங்களாகி ஒரு நாள் நான் ஏஞ்சி பார்க்கும்போது ஐ ரியலைஸ் த லவ் இன் மை ஃபேமிலி இஸ் டையிங். த பேஷன், த பாண்ட் இன் மை ஃபேமிலி, என் குடும்பத்தில் இருக்க நேசமும் அன்பும் செத்து கிடக்குது. சாத்தா அதை டிஸ்ட்ராய் பண்ணதுனால கிடையாது, ஏதோ அட்டாக் பண்ணதுனால கிடையாது. இட்ஸ் பிகாஸ் ஐ நெக்லெக்டட். Church, I want to tell you today, neglecting is dangerous than attacking. நம்மளோட நெக்லிஜென்ஸ் எவ்வளோ பெரிய அட்டாக்கை விட டேஞ்சரஸான விஷயங்க. ஏன்னா சடனாக நம்ம சாக மாட்டோம், சடனாக நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் won't die, it will gradually decline. நம்ம ஃபோனை பார்த்தோன்னா, இப்போ என் ஃபோனில் 20% சார்ஜ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக என்ன பண்ணுவோம்? அப்படியே சாக விட்டுருவோமா? இல்லை, இமீடியட்டாக சார்ஜர் போட்டுருவோம். ஏன்? இட் ஷுட் நாட் டை. பேனிக்காக இதில் நிறைய பேர் வந்து வீட்டில் ஒரு சார்ஜர், ஆஃபீஸில் ஒரு சார்ஜர், கூட ஒரு பவர் பேங்கோடையே சுற்றுவோம். ஏன்னா the phone shouldn't die. பேனிக் ஆயிரும், our life will come to a standstill. பட் ஒரு ஃபோனுக்கு ஒரு 20% வந்தால் நம்ம கவலைப்படுறோம் அவ்வளோ. ஆனால் இதுவே நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு 2%க்கு வந்து தான் நம்ம கவலை இல்லைங்க. We don't even realize our spiritual life is declining. என்ன தெரியுமா சொல்கிறோம்? பரவாயில்ல, சண்டே போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்லி 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 we don't realize that our spiritual life is dying. But church, I want to tell you, ஒரு ஃபோனுக்கே நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கும் போது ஆண்டவருக்கும் நமக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப், நமக்காக உயிரை விட்ட ஆண்டவர் கூட இருக்க உறவை நெக்லெக்ட் பண்ணிடுவோங்க. பட் டுடே ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, let's not ignore our spiritual life, because what we neglect eventually dies. Over to Pastor. This is what happened with the church, and this is what's happening with us. Our marriage did not die suddenly, our health did not die suddenly, our vision, our mission, our calling did not die suddenly. We neglected it. இந்த சத்தை சபைக்கு நடந்த பிரச்சனை என்னன்னா, அப்படியே விட்டு 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 தான் ஒரு நாள் செத்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, கடைசியாக கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் அதையும் என்ன பண்ணலாம்? புதுப்பித்துக்கலாம். இவ்வளோ நாள் விட்டுட்ட, பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, இவ்வளோ நாள் விட்டுட்ட. You allowed it so long, but not again.
Not from today. இந்த சபைக்கு ஆண்டவர் ரெண்டு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். God gives two instruction to this church. And that's very important for all of us today. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, two important instructions. Two commandments. அப்படி கொடுத்துங்க. All right? My third point for today is, Jesus does not confirm your death. He commands you to wake up and strengthen. கத்தர் நீ செத்துனேன்னு சொல்ல, உன் மரணத்தை உதவி பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? நீ வீழ்த்தெழுந்து பலப்படுத்தணும்ன்றார். வாசிங்களேன், 3:2 வாசிங்க. ரெவலேஷன் 3:2. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. அதாவது ஸ்திரப்படுத்து. Come on, say wake up. கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க ஆட்டி நல்லா சொல்லுங்க, wake up. ஐயா, it's high time you wake up. புரியுதா? Two commandments the Lord is saying. இன்னைக்கு even as you celebrate the resurrection day, the Lord is saying two things: wake up, strengthen. புரியுதா? Wake up and strengthen. Because here the church is thinking, oh, I am finished, I am dead. ஆண்டவர் வந்து நீ செத்துட்டேன்லாம் சொல்ல. என்ன சொல்றாரு? ஒரு ஜர்க் கொடுத்து, it's time you wake up. நிறைய நேரத்துல we think it's over, but as God is saying, it's not over, you just need to wake up. புரியுதா? இங்க I don't know whether you've been a child or you have, கண்டிப்பா நம்ம we've been a child தான். ஆனா have you seen the mothers waking up the children in the morning to go to college or school? பாத்துக்கிறீங்களா? நான் வந்து இப்போ ஆஃபீஸ் போகுது என் பொண்ணு, நாங்கள் இன்னும் பார்க்குறோம். அந்த காலையில் ஏஞ்சின்னு வச்சிங்களேன், அவங்கள எழுப்புறதே ஒரு பெரிய வேலை. சரியா? ஏஞ்சி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள எந்திரி 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 எந்திரி. புரியுதா? நம்ம அப்படியே விட்டுருவோமா? கழுத்தில் போட்டாவது தண்ணியை ஊற்றியாவது எழுப்பிடுவோம். பிகாஸ் எந்திரிச்சா they will get going. புரியுதா? அந்த எந்திரிக்கிறதுல தான் ப்ராப்ளம். இன்னைக்கு அந்த Lord is saying, boss, you have a problem in waking up, and all you need to do is just wake up. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, wake up. நீ எந்திரிச்சிட்டா ஓடிடுவே. புரியுதா? we are putting off things. அப்படியே அப்புறம் பண்ணிக்கலாம். But until there is a shake, we don't wake up. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, it's high time you wake up. ஏன்னா ரொம்ப நாளா you've been putting off, you've been procrastinating, you've been postponing things. The Lord is saying, இதுக்கு மேல தள்ளி போடாத, நீ எந்திரிக்கணும்னா இன்னைக்கே எந்திரிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, wake up today. புரியுதா? எல்லாம் இந்த நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? எது ஆரம்பிக்கலனாலும் we will start from Monday. From coming Monday I will start dieting. From coming Monday I will start the gym. Coming Monday ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மண்டே வந்து நம்ம மண்டே போற வரைக்கும் அந்த மண்டே வரவே வராது. அதுவும் இன்னும் கொடுமை என்னன்னா, ஒரு half year கடந்து செப்டம்பர் வந்தா we will start from the new year ன்வானுங்க. ஐயா, today the Lord is saying, 2000 years before I woke up, boss. They killed me and I woke up. இன்னைக்கு the Lord is saying, you are not dead. You are still alive. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணு? wake up. நல்லா பக்கத்துல இருக்கவங்க ஆட்டி wake up. Right? ரெண்டாவது காரியம், what is he saying? Strengthen. தமிழ்ல எப்படி போடுது? ஸ்திரப்படுத்து. See, when God is talking about strengthening, he's saying, he does not say you have to start from zero. He's saying இருக்கிறத strengthen படுத்து. பக்கத்துல பார்த்து சொல்லு, இருக்கிறத. நம்ம ஆளுங்க எப்படின்னா, if you have to come out of debtsல உடனே கத்தர் எனக்கு பெரிய வேலை, அதாவது நான் மட்டும் ஒரு கம்பெனி சிஇஓ இருந்தா, டேய் முதல்ல பியூன் வேலையை ஒழுங்கா பாடுறா, அந்த மாதிரி தான் இருக்குது. ரைட்? We have not taken care. So God is not saying, I don't want you to start from zero. God is saying, strengthen what remains. இருக்கிறத strengthen பண்ணு. புரியுதா? இருக்கிற அந்த சின்ன வீடை பார்த்துக்கோ, இருக்கிற அந்த வேலையை பார்த்துக்கோ, கொடுத்த சின்ன ஊழியத்தை பார்த்துக்கோ. Whatever God is given in your hands, whatever is remaining, அதை strengthen பண்ணு. சிலர்லாம், பாஸ்டர், our marriage is hanging by the thread, pastor. பரவாயில்ல, ஒரு நூலில் தொங்குனதில்லை, அதை strengthen பட்டு அந்த நூலை கட் பண்ணாத. It is hanging by the thread, pastor. எனக்கு I used to go to a gym, okay, and there was a physio, okay, and I hated this physio. இந்த physio எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா போவேன், இட் வாஸ் a lady physio. எங்கள் நெக் பெயின் உடனே அவங்க, சார் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க சார்னுவாங்க. அப்புறம் போவேன், மேடம் பேக் பெயின் மேடம், சார் ஸ்ட்ரென்தன் போடுங்க சார்னுவாங்க. நான் ஏதாவது அவங்க ஏதாவது நம்மளுக்கு இழுத்து விடுவாங்க, பண்ணுவாங்க, கையை திருப்புவாங்க, முறுக்குவாங்கன்னா, சார் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க சார். மேடம் நீ ப்ராப்ளம், சார் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க சார். அப்புறம் ஒரு நாள் ஐ வென்ட் டு தி ஆர்த்தோ செட், சர்ஜரி பண்ணி ஆகணும், ஏதோ ஒன்று ரீப்ளேஸ்லாம் பண்ணணும். அவங்க சொல், மேடம் ஷீனோ, ஐ மெட் தி ஆர்த்தோ டாக்டர். சார் எதுவுமே வேணாம் சார், ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க சார் அப்படின்னாங்க. செம்ம கடு போயிடுச்சு.
But the truth is, we all don't need replacement of a hip or a knee or a disc. We don't need replacement. We don't need surgery. All we need is strengthening. இருக்கிறதை ஸ்திரப்படுத்தினா கர்த்தர் அதை பலப்படுத்தி பயன்படுத்துவார். Do you understand? We just need to strengthen what remains. அதாவது God is saying, strengthen your marriage, strengthen your ministry, strengthen your calling, strengthen your finances, strengthen your career. Whatever you left, strengthen it. 4 முடி தான் இருக்குதா, எண்ணெயை போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணு. முடி போயிடுச்சா மண்டையாவது ஸ்ட்ரென்தன் பண்ணு. புரியுதா? எனக்கு எத்தனையோ பேர் வர ஐடியா, பாஸ்டர் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரை பண்ணக்கூடாது, நீங்கள் இதை ட்ரை பண்ண. ராஜா, நான் இருக்கிறத வச்சு நல்லா வச்சுப்பேன், எனக்கு போதும். நான் ஒன்று வந்து தான் அழகாகணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் என்னை இப்படியே அழகாக தான் வச்சுக்கிறாரு. இதை வச்சே நான் உலகம் ஃபுல்லாக சுற்றின்னு வந்துடுவேன், சர்ச்சை நடத்திடுவேன். புரியுதா? இதை வச்சு யார் அதை எக்ஸ்ட்ரா அல்லேலூயா சொல்கிறது பற்றி அவருக்கும் முடி கொடுத்துன்னு நினைக்கிறேன். You understand what I'm trying to say? A lot of people think I need something new to start. God is saying no. You just have to strengthen what you have. இருக்கிற கொஞ்சத்தை நீ strengthen பண்ணு. strengthen பண்ணினா அதை கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. So you don't need a new life, you don't need a new career, you don't need a fresh start. All you need to do is just wake up and strengthen. பக்கத்துல பார்த்து சொல்லு, எந்திரி பலப்படுத்து, எந்திரி பலப்படுத்து. Wake up and strengthen, wake up and strengthen. And that's what the Lord is saying. இன்னைக்கு நீங்க நான் சொன்ன எதை மறந்தாலும் போகும்போது wake up and strengthen மட்டும் மறந்துடவே விடாதீங்க. Because this is what Jesus tells Peter. நீங்கள் லூக் வாசித்தீங்கன்னா லூக் 22:32, நான் உள்ள வசனத்துக்குள்ள டைம் இல்லை. God is saying, Peter, you will fall. I prayed for you. ஆனால் என்ன தெரியுமா, after you rise up, நீ போய் மற்றவங்களை strengthen பண்ணுறார். Strengthen your brothers. See, the Lord knew Peter will fail. அதெல்லாம் ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு பீட்டரை தேடின்னு போய் பீட்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். இன்றைக்கி நான் சொல்கிறேனே, இருக்கிற கொஞ்சம் பலனில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணால் நம்ம மற்றவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. நம்மளை கொண்டு கர்த்தர் மற்றவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். God will use us to strengthen others. அதனால் பக்கத்தில் கொஞ்சம் யாராவது அப்படி தூங்கினா கூட அவங்கள பிடிச்சி ஆட்டி wake up. அந்த மனுஷன் அவ்வளோ ஹை பிச்சில் கத்தினுக்கிறாரு. Fourth, because what remains is enough for God to restore. ஏன்னா உன்னிடம் இருக்குது பத்தி அந்த கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் உன்னை மீட்டு எடுத்துருவார். நீங்க வாசிங்க 3:2 என்ன சொல்றாரு ஆண்டவர்? வாசிங்க. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்களேன். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்கள், தமிழ் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா the Lord is saying strengthen what little remains. The Lord is saying, ஐயா கொஞ்சம் தான் இருக்குது, அந்த கொஞ்சத்தை நீ ஸ்ட்ரென்தன் பண்ணினா மீதி ரெஸ்டோரேஷனை கர்த்தர் பார்த்துப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, that's what the Lord is saying. உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் இருக்குது, இதை பத்தி அது எனக்கு போதும். The little is enough for me to do a miracle. In fact, most of the miracles ஆண்டவர் நீங்க பண்ணது பாத்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் வச்சு தான், எல்லாமே சின்ன சின்னதை வச்சு தான் பண்ணுறார். சில அற்புதங்கள் ஒண்ணுமே இல்லைனாலும் பண்ணுவார். இன்னைக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை உயிரோட வச்சுக்கிறல, நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய அற்புதம். இந்த அற்புதத்துக்கு மேல நம்ம உயிரோடு இருந்தா இன்னும் பல அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நல்லா தான் கை தட்டுங்களா. உயிரோடு இருக்கவங்களாம் கொஞ்சம் உயிரோடு இருந்தீங்கன்னா கையை தட்டுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா, உயிரோடு இருக்க பிடிக்கலன்னா, முடிஞ்ச பிறகு ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறேன் வாங்க. I will pray that the Lord will take you today. எத்தனை பேர் வரீங்க சொல்லு. ஆனால் ஒன்று மட்டும், அப்படியே நீ வந்தாலும் கடன் இல்லாமல் வந்தால் தான் உனக்கு ஜோம் பண்ணுவேன். நிறைய பேர் பாஸ்டர் நிறைய கடன் இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் எடுத்து பாருன்னா சான்ஸே கிடையாது. You cannot run away with debts. I want to just finish with this last point, which is very, very important today. Resurrection is not just his story. It has to become your life and your story. உயிர்த்தெழுதல் என்பது அவருடைய கதை மட்டுமல்ல, அது உன் கதை, என் கதை, என் வாழ்க்கையை அது மாற வேண்டும். இன்னைக்கு even as we celebrate resurrection, we always talk about how Jesus got resurrected. That was his story. But Jesus says resurrection is what should become your story. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your story.
சொல்லுங்க, your story. நம்ம தாங்க போயிட்டு ஐ எம் ரெசரக்டட், ஐ ஹவ் ரிசன் அகேன், நான் திருப்பி எழுந்துட்டேன். புரியுதா? ஒரு காலத்தில் ஒரு ஃபேமஸ் டயலாக், வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு டயலாக் தெரியுமா? எல்லாம் ஃபேமஸாக சொல்லினே இருந்தாங்க. அதில் வேறு நம்மளுங்களை திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஐயா, ரொம்ப முக்கியமாக நம்ம திரும்ப வந்துட்டேன்ற சாட்சி தான் எல்லாருக்கும் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. The word of God says very clearly. I want to read this verse. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 28:6, Matthew 26:6. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பாருங்க பாருங்க. tomb was real, death was real, burial was real. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், is the resurrection was even more real. புரியுதா? ஐயா, கல்ற உண்மை, செத்தது உண்மை, அடக்கம் பண்ணது உண்மை. ஆனால் அதை எல்லாம் விட வந்து அந்த இடத்த பாரு, அங்கே டெட் பாடி இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் உயிர்த்தெழுந்தது தான் பெரிய உண்மை. இன்னைக்கு God did not rise again just to prove a point that he can rise again. இன்னும் நல்லா கேளுங்க, இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கான காரணம், என்னால் உயிர்த்தெழ முடியும் பார்க்குறியா அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும் அவர் உயிர்த்தெழல. அவர் உயிர்த்தெழுந்ததுக்கான காரியமே, ஐயா நீயும் நானும் நம்ம உயிர்த்தெழுந்து நல்லா ஆண்டவருக்கு சாட்சியா வாழணுன்றதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்தார். He rose again so that you and I can rise again. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரைஸ் அகேன். அதனால இன்னைக்கு தயவுசெய்து ஒரு வருஷமா ஈஸ்டர்ல he is risen, he is risen, he is risen என்று வல்லா ஆண்டவர், டே ஏன்டா இதை போட்டுனே இருக்கிற? ஒரு வருஷமாவது நீ எந்திரிப்பியாடா? ஒரு வருஷமாவது நீ எந்திரிப்பேன்னு நான் வச்சேன். வருஷம் இதை போட்டுங்கிற. God is actually he is like, நீங்க யோசிச்சு பாருங்க, ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருப்பாங்க, ரிசரக்ஷன் அவர் விடுற அந்த நாளே வேணாண்டா எனக்கு. ஏன்டா நான் உயிர்த்தெழுந்தேன்னு எனக்கு உண்மையிலே கவலை ஆகுது. இவனுங்க எவனாவது உயிர்த்தெழு வந்தா, he rose again so that you and I can rise, not just we can put up just postings that he is risen again. இன்னைக்கு how many of you guys have windows or balconies in your bedroom? விண்டோ பால்கனிலாம் பெட்ரூமில் இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா there'll be this big windows-ல. ஆனால் on those big windows they will have this heavy curtains, நல்ல thick curtains, because when you sleep அந்த curtains போனீங்கன்னா it stops the sunlight. அடுத்த நாள் when you get up the sunlight will be there but the curtains are blocking the sunlight. அந்த கர்ட்டனை ரிலீஸ் பண்ணினா அந்த சன்லைட் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும். ஆல் we had to do was just push the curtains away to get the light again into our lives. ஐயா, இன்னைக்கு there are certain curtains in our life which is stopping the light of Jesus coming into our life. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்டன் மட்டும் தான்டா இருக்குது, செவர் இல்லை. அந்த கர்ட்டனை தள்ளினா இன்னைக்கு ஆண்டவரின் வெளிச்சம் உன் வாழ்க்கையில மறுபடியும் உள்ள வரும், உன் அறைக்குள்ள வரும், உன் வாழ்க்கைக்குள்ள வரும். and everything which is dead in your life will come back to life again and you will live again. Hallelujah. அதனால இன்னைக்குங்க தயவு செய்து நடமாடும் டெட் பாடிஸா இருக்காதீங்க. And today a lot of believers or Christians are just moving dead bodies because we put up a show outside but we are dead inside. Just want to finish with the story. There was this guy who was working in a hospital mortuary. ஒரு மார்ச்சரியில ஒரு மனுஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். So every day dead bodies will come. So this guy was working in a mortuary. Every day என்ன வரும்? Dead bodies. So every day he will examine the dead bodies, he will tag them, he will name them, put it in a bag and அப்படியே அடிக்கிட்டே வந்துருவார். So one day a young boy was brought dead into the mortuary. ஒருத்தன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அவனை மார்ச்சரி கொண்டு வந்தாங்க. அவனையும் என்ன பண்ணாங்க, யங் கை, அவனை வந்து பேக்கில் போட்டு டேக் பண்ணி நேம்லாம் போட்டு அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணி அவரை ஓரமாக வச்சுட்டான். Then he moved on to working with other dead bodies. பார்த்தா ஒரு சத்தம் கேட்டுனேங்குது, சம் வாய்ஸ், ஒரு சத்தம் கேட்டுனேங்குது. இவருனா சுற்றி டெட் பாடிஸ் கூட ஒர்க் பண்ணாலும் ஏதாவது ஒன்று ஆவியானு விட்டார். பார்த்தா சத்தம் கேட்டுனே இருக்குது. ஆஃப்டர் அ லாங் டைம் he could not keep quiet. எங்கடா சத்தம் வருது, எங்கடா சத்தம்னு பார்த்தா இந்த பையன் சத்தம் பாருங்க, this young guy. அதில் ஒரே சத்தம் என்னன்னு போய் he opened the bag. To his shock, சர்ப்ரைஸோட ஷாக் ஆகிட்டான். The boy was alive there. அவன் சாவல.
அவனை டிக்ளேர் பண்ணி செத்துட்டான்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவனை எழுப்பி வச்சா அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இஸ் சேயிங், பாஸ், ஐ எம் அலைவ் பாஸ், ஐ பின் மேக்கிங் திஸ் சவுண்டு, நீ யாராவது நான் காப்பாற்றுவீங்க, நான் அந்த சத்தம் போட்டுனே இருக்கிறேன், ஏன் யூ டோன்ட் கம் ஏர்லியர் அண்ட் ஓப்பன் த பேக்? அப்போ இந்த மார்ச்சரியோட வேலை செய்வேன் அவன் சொன்னானா, ஐயோ ஐம் ரியலி சாரி தம்பி, பிகாஸ் ஐ எம் யூஸ்ட் டு ஒர்க்கிங் ஒன்லி வித் த டெட். I never had the chance to work with somebody who is alive. நான் எப்பவுமே செத்த டெட் பாடி கூடயே வேலை செஞ்சு பழகிட்டேன். உயிரோடு யாருமே இங்கே வந்ததுனால எனக்கு நீ உயிரோடு இருக்கிற எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. If you can listen to the statement, he's saying, I've been so used to working with the dead that I never realized that I could work with the living. ஐயா, இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம்னா, we are so used to working with a dead marriage, we are so used to working with a dead calling, we are so used to working with a dead body, physique, we are so used to working with a dead career. இப்படியே நான் வாழ்ந்து பழகிட்டேங்க. திருப்பி லைஃப் கூட நான் ஒர்க் பண்ணி எனக்கு ஞாபகமே இல்லை. That is why I cannot even think there could be a new life there. A lot of people, I want to tell you, you've probably lost hope and you think, hey, this is how my life is, this is dead in my life. We have accepted this, அப்படியே accept பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டோம். This is over. And God is saying, no, this is not over. நான் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கும்போது நீ எப்படி இந்த மரணத்தை நீ ஒற்றுக்கொள்ளலாம்? நான் எப்படி இதை மறிக்க விட்டுருவேன்? How will I allow this to die? How will I let your life go like this? உன் வாழ்க்கை வீணாக போகும்படியாக என் ஆண்டவர் விட போறதில்ல. And he's saying today, that's why you need to wake up. Hallelujah. And it's time for your marriages to live again, your bodies to live again, your calling to live again, your career to live again, your ministry to live again. Just because இவ்வளோ நாள் ஆச்சுனால இப்படியே உன் வாழ்க்கை முடிய போறதில்ல. My Lord rose again so that I can rise again. நீ கர்த்தர் அதான் சொல்றாரு. ஐயா, எல்லாரும் வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க, ஆனா எவனுமே நம்பல, அதனால தான் நான் செய்வேன் அவங்க எதிர்பார்க்கல. நீ கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீயாச்சும் இன்னைக்கு ராத்திரி நம்பு, நான் செய்வேன் நம்பு. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னையும் உயிர்த்தெழ வைப்பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, அவர் செய்வார்னு நம்பு. Believe that he will do it again. Believe he will bring back the dead to life again. எதெல்லாம் உன் வாழ்க்கையில் மரித்து போய் நீ ஓவர்னு நினைக்கிறியோ, I want to tell you, the Lord's going to give a new beginning. Amen. You just need to wake up and strengthen.